Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-Dhimirandasya Jnana-Jana-Salakaya Sakshuranmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vachalam Bhangam Dhangayate Girim Devi Gurum Diradanam Paramanandam Madhavam Chaitanyamishwaram Nama Om Vishnupadaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Prajarine Nirvishesha-Shoonya-Bhakti Bhasya-Dadesh-Dharine Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahaprabhu ki Divine Grace Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Shri Gurudev ki Jai Gaura Vimande Hare Krishna Krishna Prabhu Hare Krishna Hare Krishna Join item. பாரு சரோஜா மாதாஜி Hare Krishna Prabhu எத்தனை ஓகே பிரபு நான் 3 தடவை சொல்லிட்டேன் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு கால் வரலையா கேக்குதா உங்களுக்கு சரிதா பிரபு Hare Krishna Prabhu கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது என்ன சப்ஜெக்ட் பிரபு இல்ல ஹரே கிருஷ்ணா நானும் சொல்லிட்டேன் 3 தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு கேக்குதான்னு கேட்டேன் இப்போ கேக்குது பிரபு கேக்குதா சரி வீட்டுல போட்டுக்கோங்க தேங்க்யூ பிரபு மாதாஜி என்னாச்சு நீங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா உங்களுக்கு எல்லாம் பிரபு ஒரே ரிலேஷனோட ஒரே இது அதனால வர முடியல பிரபு சரி உங்களுக்கு எல்லாம் இப்போ ஓகே தானே எல்லாம் இந்த ஒர்க் இருந்துச்சு பிரபு ஓ சரி பரவாயில்ல ஓகே அது ஓகே நான் ஜெனரலா கேட்டேன் அது இஷ்யூ இருக்கா இல்லையா சரி ஓகே தேங்க்யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஆரம்பிக்கலாம் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் போனால் வருவோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது கண்டிஷன் தான் சரோஜா மாதாஜி வீட்டில் படுக்கோங்க ஹரே கிருஷ்ணா ஹரிப்ரியா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஸோ பிரபுபாதர் வந்து சன்னியாசி கிரகஸ்தா அப்படி பார்க்கறது இல்லை ஓகே கிருஷ்ண உணவு தான் முக்கியம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் ஓகே ஏன்னா கிரகஸ்தா வந்து மேனேஜ்மெண்ட்டே ப்ரீச் பண்ணலாம் சன்னியாசி ஸ்பிரிச் பண்ணிட்டே மேனேஜ் பண்ணலாம் ஓகே ரெண்டு பேருமே ரெண்டு பண்ணலாம் ஸோ இமீடியட்டாக என்னென்ன சண்டே இருக்கும் அதை அவங்க பிரபுபாத ஃபோக்கஸ் பண்ணல என்ன எல்லா பக்தரும் என்ன பண்ணாரு ஒரு தளத்துக்கு உயர்த்துறாரு எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே இருக்கோம் நாகம் இப்போ நஷா நரபதி ந பி வைஷ்யோ ந சூத்ரோ எதிவா இல்லையா நாகம் அப்ரோ நாஷா நரபதி நா வைஷ்யோ நா சூத்ரோ நாமபி நா நிஷா நா வைஷ்ய அது கடைசியில என்ன இருக்கு கோபி பக்து வரமுலையோ தாச தாசாம் தாசா நம்ம எல்லாரும் கோபியுடைய சர்வெண்ட்டுக்கு சர்வெண்ட் இந்த மாதிரி கான்சியஸ் நம்மகிட்ட இருக்கணும் சன்னியாசி தான் கிரகஸ்தாஸ்தா இந்த இது வந்து நமக்கு தேவையில்லை அது கலியுகத்தில் வந்து யாரும் சன்னியாசம் எடுக்க முடியாது சன்னியாசம் வந்து ப்ரீச்சிங் சொல்லு किंतु प्रोतनिखिल परमानंद पूर्णामृताब्दे गोपे भक्तृपद कमलयो दास दासानुदास भर्तु ओके भर्तृना हस्बैंड भवानी भर्तृ भर्तु करेक्टा भर्तृ TH ஸோ அதனால இந்த மாதிரி பிரபா அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணிடுறாரு ஓகே பிரபா பேசி முடிச்சு கேட்குறாரு ரெஸ்பான்ஸ் கேட்குறாரு அப்போ ஜெயத்வேத பிரபு தான் வந்து கிரகஸ்தாவை மீன்ஸ் டெம்பிள் பர்சன்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறாரு எல்லா டெம்பிள் பர்சன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரகஸ்தா தான்
ஜெயதீர்த்த பிரபு சொல்றாங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் இருந்தாங்க இந்த டிசிஷனால. தமால் கிருஷ்ண கோஸ்வாமி வந்து ஜிவிசி அவரும் சன்னியாசி சபை பேசுறாரு, அவரும் என்ன சொல்றாரு, சாட்டிஸ்ஃபை ஆயிட்டார். ஸோ பிரபாவுடைய கருணையினால ரெண்டு தரப்பும் என்ன பண்ணிட்டாங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எல்லா பக்தரும் ரொம்ப ஜாலியா போறாங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம ஃபெஸ்டிவல், கௌரவ பூர்ணிமா ஃபெஸ்டிவல், அதை கொண்டாடலாம் இல்லையா, அதுதான் வந்துருக்காங்க எல்லாரும். ஸோ அடுத்துல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வாக்கிங் போறாங்க. அந்த மாயப்பூர் பில்டிங் மேலேயே வாக்கிங் போறாங்க பிரபார். அப்ப நிறைய பக்தர்கள், பிரசிடென்ட்ஸ், டெம்பிள் பிரசிடென்ட் எல்லாருமே சுத்திக்கிறாங்க. டெம்பிள் பிரசிடென்ட்ஸ்லாம் நம்ம வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க பொசிஷன் வந்து பிரபார் வந்து அஃபர்ம் பண்ணிட்டார். சரி, அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மூடு இருக்கு இல்லையா, அந்த மூடை வந்து தணிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா பஞ்சா திராவிட சுவாமி அவர் சும்மா அந்த டென்ஷனை வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்து இல்லையா, தணிக்கணும். ஏன்னா பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க, சன்னியாசி இருக்காங்க, அது ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால ஒரு ஜோக்கா ஒரு கேள்வி கேட்கிறாரு பிரபா, ஒரு விஷயம் எனக்கு புரியலன்றார். சைத்தன்ய சரிதாமத்துல வந்து சாட்சி கோபால்னு ஒரு பாஸ்டயம் வரும்ல, அது எனக்கு புரியல. இந்த விக்கிரகம் வந்து அந்த யங் பிராமணா கல்யாணம் பண்ணதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யங் பிராமணா வந்து அந்த சின்ன பிராமணர் வந்து வயதான பிராமணனுக்கு சேவை பண்ணுவார். அதனால அந்த வயதான பிராமணன் என்ன பண்ணுவார், நான் வந்து என்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லி விக்கிரகனோட சத்தியம் பண்ணுவார். அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மூத்த பையன் வந்து ஒத்துக்க மாட்டார், அந்த வயதான பிராமணன் மூத்த பையன். அதனால கல்யாணம் நடக்காது. அதனால இது என்ன பண்ணுவாங்க, திருப்பி நீங்க வந்து சத்தியம் பண்ணாலும் நான் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தான் அவங்க பண்ணேன், நீங்க சத்தியம் பண்ணாமலே சொன்னேன், நான் உங்ககிட்ட சத்தியம்லாம் பண்ணாதீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் சத்தியம் பண்ணீங்க. அதனால இப்ப வந்து என்ன, நான் வந்து தெய்வம் முன்னால பண்ண சத்தியம் வந்து தவறாகக்கூடாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்படின்னு ரிங் பிராமணன் என்ன பண்றாரு, அவர் வந்து பிருந்தாவன் போய் கூட்டு வர்றாரு சாட்சி கோபால, சாட்சி சொல்ல கோபால வர்றாரு. அப்ப இவர் கொஸ்டின் என்ன, பஞ்சதாவிட சுவாமியோட கொஸ்டின் என்ன, அவ்வளவு தூரம் தூய்மையான பக்தரா இருந்தாருன்னா ஏன் வந்து இவ்வளவு தூரம் கூப்பிட டிடி நடந்து வர சொல்றாரு? கல்யாணம் பண்ணதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வரணுமா? அவர் கல்யாணம் பண்ணதுக்காக டிடி இவ்வளவு தூரம் நடந்து வரணுமா? அவ்வளவு வந்து பியூர் டிவோட்டியா இருந்தா ஏன் சிங்கிளாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா சன்னியாசி கொஸ்டின் கேட்கிறேன் பஞ்சதிராவிட சுவாமி, அது மூட தவிக்கிறதுக்காக அப்படி கொஸ்டின் கேட்கிறார். ஏன் இந்த மாதிரி ஒரு மேரேஜுக்காக டிடியை வந்து இப்படி வர வச்சாருன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா கிரிட்டிக்கல் சன்னியாசி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறாரு. ஒரு சன்னியாசி வந்து இந்த மாதிரி சிங்கிளா இருக்கணும் தான் சொல்லி பயங்கரமா வந்து இதெல்லாம் சன்னியாசி பயங்கர சிட்டா இருப்பாங்க, கிரகசா பார்த்தாலே பிடிக்காது, ஏன் சிங்கிளா இருக்க முடியல அவனால அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன இமீடியட் ஜோக்கிங் ஸ்பிரிட் கொண்டு போயிட்டார் பிரபாதர். பிரபாதர் சொல்றாரு, நம்ம வந்து மேரேஜுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, நம்ம வந்து தவறான உறவுக்கு தான் அகேன்ஸ்ட், எதிராக இருக்கும். உங்களை எந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்காக, கல்யாணம் பண்ணலைங்கிறதுக்காக யாருமே கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடாதீங்க அப்படின்றது. சைக்காலஜியை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு பிரபாதர். எல்லா மக்களும் லேச சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் சொல்றாரு, சீச்சி இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற கதையா இருக்கேன்னு பிரபாதர் சொல்றாரு. உங்களை எந்த பெண்ணு கல்யாணம் பண்ணதுங்க திருப்பி சொல்றாரு, யாருமே உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்க என்ன பண்றீங்க, ரிஜெக்ஷன் ஃபீல் பண்ணிட்டீங்க, அதனால என்ன பண்றீங்க, யாருமே கல்யாணம் பண்ண உலகத்தை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோட எல்லாம் நல்லா சிரிக்கிறாங்க. அதான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ கௌரவ பூர்ணிமா மார்னிங் வந்துருச்சு. அப்போ வந்து அப்பேரிஸ்டேட் சைத்தன்ய மாமுடைய அவதார தினம். அப்போ பாகவதத்தில் வந்து பிரகலாத் மகாராஜர் சொன்ன ஒரு வருஷம் வந்து பேசுறார். ஓகே, நரசிம்ம தேவர்கிட்ட சொல்றார், சைத்தன்ய மாமுடைய அப்பீரன்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நீங்க பிரகலாத் மகாராஜர் சொல்றார், நீங்க மாதிரி நிறைய விதமான அவதாரங்கள் வந்திருக்கீங்க, மனிதர்களாகவும் மிருகங்களாகவும் மிகப்பெரிய முனிவர்களாகவும் தேவர்களாகவும் மீனாகவும் டாட்டாய்ஸ் தமிழ் சொல்றது ஆமையாகவும் இப்படிலாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லா யுகத்திலையும் வந்து நீங்க தோன்றீங்க மார்க்கர்களை கொண்டதுக்காக. ஏன்னா அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நீங்க வர்றீங்க. கலியுகத்துல வந்து
நீங்கள் பகவான் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு யாரா பகவான் சொன்னால் காதை பற்றிப்பாங்க சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, ஸோ அதனால நீங்கள் 3 யுகா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறீங்க. 3 யுகானா 3 விதமான யுகங்கள் மட்டும்தான் வரீங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். கலியுகத்தில் 3 யுகான்னு சொல்லி பேர். ஓகே, 4ஆம் யுகத்தில் வரல, ஆனால் வர்றாரு சன்ன அவதாரம். இதை வந்து அவருடைய டிசைபிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்லோலாம் கோட் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், காரை பற்றிட்டு போயிடுவார். வேற ஏதாவது டாபிக் பேசலான்னுவார். ஓகே, ஸோ பிரபாத் வந்து வியாசத்தில் உட்காந்துருக்காரு. அந்த ஹால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக டிவோட்டிஸ் மாயப்பூரில் 2 டிவோட்டிஸ் வீசிட்டு இருக்காங்க, சாமான் வீசுறாங்க. பெரிய பெரிய விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க. ராதா மாதவ், ராஜ் சைத்தன்யா போயிருக்காங்க. ஓகே, ஏன் ஜெகநாத் தள்ளி வச்சுருக்காங்க தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் டைம் மாயப்பூரில் ராதா மாதவ் சைத்தன்யா இருப்பான், பஞ்சத்தில் இருப்பான். கரெக்டா? ஜெகநாத் பல்தேஸ்வரர் ஆஜாப்பூர் தான் இருக்காங்க, அங்கதான் இருப்பாங்க. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரகலாத் மகாராஜ் சொல்றாருன்னு சொல்றாரு. இஸ் அவதார், சைத்தன்ய மகாபிரபு அவதார். அவருக்கும் கிருஷ்ணன் வித்தியாசம் இல்லை. ஆனால் சன்னா அவதார். சன்னானா கவர்டு, டைரக்டா வரல, ஒரு பக்தரா வராரு. ஓகே, ஏன் பக்தரா வராரு? ஏன்னா கிருஷ்ணன் வந்து சொன்னோடனே சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணமஜாம் அகம் துவம் சர்வபாபேவே மோக்ஷிஷ்யாமி மாம் சுஷா. எல்லாருக்கும் என்ன சரணடைங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஆனால் கலியுக மக்கள் என்ன பண்றாங்க, அவர் யார் சொல்றதுக்கு சரணடைக்கு, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நான் எதுக்கு நான் சரணடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓ, அது மகாராஜ் சொன்னாங்களா? இல்ல, இடையில வருவாங்க திருப்பி எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்க சூப்பர் சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டைம் இருக்கு, அந்த புக்லையும் இருக்கு. எங்க மகாராஜ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு மகாராஜ் இருக்காங்கல்ல, குரு மகாராஜ் கீழே ஒருத்தர் இருப்பாங்களா, ஒரு மகாராஜ் அந்த புக் எழுந்தவங்க, அவங்க அந்த ஒரு மகாராஜ். இல்ல இன்னொரு மகாராஜ் இருக்காங்கல்ல, நித்யானந்த மகாராஜ்ல இன்னொருத்தவங்க இருக்காங்க. இப்ப கூட அந்த சஃபாரிலாம் பீல் தான் தொடங்கும், சஃபாரிலாம் கொடுப்போம். புருஷோத்தம் மகாராஜ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாரு, கேட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு எப்படி சரணடைங்கிறத சைத்தன்ய மகாபிரபு கருணையோட வந்து காட்டுறாரு. ஓகே, அதனால பர்சனலாக டீச் பண்றாரு. ஓகே, இதுதான் வந்து கீர்த்தனம் அப்படின்ட்டார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாயப்பூரில் வந்து நிறைய பேர் இனிஷியேஷன் வாங்குறாங்க. 15 பேர் பிராமணிக்கல் இனிஷியேஷன் வாங்குறாங்க பிரபுபாத்லேருந்து. 25 பேர் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வாங்குறாங்க. 7 பேர் சன்னியாச இனிஷியேஷன் வாங்குறாங்க. 7 மனிதர். ஓகே, பர்சன்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ பிரபுபாத் திருப்பி அந்த இது கோட் பண்ணுறாரு. என்ன கோட் பண்ணுறாரு? கிபா விப்ரா கியா கிபா நியாசி சூத்ர கிரணையா ஏ கிருஷ்ணா ஷே குரு ஹயா. புருஷோத்தம் மகாராஜ், பக்தி புருஷோத்தம் மகாராஜ், கரெக்ட், அவர் தான் அந்த புக்கை. ஸோ அதனால கிரகஸ்தா சன்னியாசி மேட்டர் கிடையாது. மாப்பிள்ள சொல்றாரு, ஈ மஸ்ட் பிகம் அ குரு. எப்படி குருவாகிறது? யாருக்கெல்லாம் கிருஷ்ணவனை பற்றி தெரியுதோ அவங்க எல்லாம் குருவாகணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குரு வந்து சன்னியாசிக்கும் பிராமணுக்கு தான் கொடுக்கக்கூடிய டைட்டில். ஓகே, பிராமணர் ஆக முடியாமல் யாருமே சன்னியாசி ஆக முடியாது. சன்னியாசி தான் என்ன பண்ண முடியும்? குருவாக முடியும், ஆசிரமத்துக்கும் இது வர்ணத்துக்கும். அதனால நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் சன்னியாசம் தேவைப்படுதுன்னு பிரபா சொல்றாங்க. ஓகே, ஆனால் தெரியும் பிரபா இந்த மாதிரி யங் பர்சன்ஸ்க்கு சன்னியாசம் கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, விழுதாங்க. அதுவும் தெரியும் பிரபா. வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி ப்ரீச்சர்ஸு வேணும்னா அந்த மாதிரி சன்னியாசம் கொடுத்துட்டு இருக்காரு பிரபா. இந்த ரிஸ்க் இதாக ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு வரும்போதே சர்வ பட்டாச்சாரியா சொல்லுவார்ல, நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் சன்னியாசம் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு மாதிரி கேட்பார் சர்வ பட்டாச்சாரியா. அதனால தான் வேதாந்த சுத்தம் சொல்லித்தரணுவார். அப்படிதான் ஆரம்பிங்க அந்த டாக்கு. 7 நாள் சொல்வார் இல்லையா? யாரே தேக்கா தாரே கஹா கிருஷ்ணோபதேசம். யாரை பார்த்தாலும் நீ கிருஷ்ண பற்றி சொல்லுங்க. யூ பிகம் குருன்னு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. இவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். நமக்கு தனிப்பட்ட முறையில் தகுதி கிடையாது. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய ஆர்டர்னால நம்ம என்ன பண்ணோம், குருவாக
நம்ம வந்து செயல்படுறோம். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், என்னது நம்ம என்ன பகவத்கீதை இருக்கோ அப்படியே ரிப்பீட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, பிகம் குரு. கிருஷ்ணோபதேசத்தை அண்டர்டேட் பண்ணக்கூடாது. நம்ம கதையெல்லாம் அடிச்சோன்னா என்ன ஆகிடுவோம், நம்ம வந்து ராஸ்கலாக மாறிடுவோம். ஆஸ் இட் இஸ் அதை ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். தென் வி ஆர் குரு. உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லித்தரலாம், யார் யாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு சொல்லித்தரலாம், சொசைட்டி, நேஷன், எது எந்த லெவலில் முடியுதோ மிஷனா பகவத்கீதா வந்து ப்ரீச் பண்ண ஒருத்தர். இதுதான் குருவுடைய கடமை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ அதனால கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து என்னது தர்மம். அதை ஏற்றுட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரீச் பண்ணணும். ஸோ கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 3 ரைஸ் ஆன வரையும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கங்கையில் வந்து நீந்தி குளிக்கலாம்னு சொல்லி குளிக்க போகிறாங்க. ஜெயபிரதாஸ் குருமா சொல்லியிருக்காரு. அப்போ சாஸ்திரத்தை என்ன போட்டோம்னா, யாரெல்லாம் கங்கையில் வந்து குளிக்கிறாங்களோ கௌரவ பூர்ணிமா டைம் அவங்களுக்கு லிபரேஷன் கேரண்டிடும். நம்ம குளிச்சோம் இல்லையா, அவங்க கங்கைக்கு முன்னாள் ரூம் போட்டிருந்தாங்க. நம்ம மாயப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருந்தப்ப இவங்க ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மதன் வந்தாங்க. ஓகே, அப்போ வந்து முதல் நாள் வந்து நாங்கள் கங்கையில் குளிச்சுட்டு வந்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் போனீங்களா? நாங்க வந்து அன்னைக்கு போயிட்டோம். அங்க 9 மணிக்கு தான் போனோம், ஏன்னா அவன் லேட்டா தான் வந்தோம். நம்ம அது குளிச்சுட்டு வந்தோம். யாரும் அந்த கௌரவ பூர்ணிமா டைம் வந்து கங்கையில குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து லிபரேஷன் உறுதி போட்டது. அந்த மாதிரி ஜெயபிரதாஸ் நம்ம குருமா சொல்றாங்க, அந்த ரேட்டை சொல்றாங்க யாரெல்லாம் கங்கையில குளிக்க போனாங்களோ. ஸோ பர்த் டேத்லேருந்து விடுதலை, பிறப்பிறப்புலேருந்து விடுதலை அடைஞ்சிடுவான்றாங்க. சரி, ஈவினிங் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா பில்கிரிமேஜ். வெஸ்ட் பெங்காலில் பெரிய பெரிய போர்ட்லாம் வச்சுருக்காங்க, விளம்பரப்படுத்திருக்காங்க கௌரவ பூர்ணிமான்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாயப்பூர் எல்லாம் பெரிய பில்டிங், எல்லா மக்களும் பெங்கால் என்ன பண்ணுறாங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க கௌரங்க மகாபிரபு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இங்கே வராங்க தர்ஷன் பார்க்குறது. ஓகே, நிறைய பெங்கால் டிவோட்டிஸ். டீட்டெயிலே பெருசாக இருப்பாங்க. கரெக்டு. அது அந்த வீடியோவில் மூவ் பண்ணாங்களே, அப்படி மூவ் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல. அமெரிக்கன்ஸ் தானே அது இது பண்ணுவாங்க, ஆர்கிரேட் பண்ணுவாங்க, எப்படி இது மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு கொண்டு வருவாங்கல்ல. அப்படியே லேட்டாக தான் பண்ணுவாங்களா? அது அப்போ இல்லையா? அது ஆனால் அது பிரபா இருக்கும்போது தான் அது கட்டலாம். ராதா மாதவ் வந்து இதுதானே, ராதா மாதவ் இவ்வளவு பெருசா இருப்பாங்கல்ல, சின்ன டீட் தான். அதுக்கப்புறம் தான் பெருசா இது பண்ணாங்க. ராதா மாதவ் அது குருமராஜ் பண்ணிருக்காங்க. ராதா மாதவ் இந்த பண்டிதத்துவம் இன்ஸ்டால் பண்ணது. இதுல பாத்தீங்கன்னா பெருசா பில்போர்ட் வச்சிருந்தாங்க. பட் ஆனா எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத். பாத்தீங்கன்னா 10,000-கணக்கான மக்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பக்கத்துல கிராமத்துல இருந்து கல்கட்டால வர்றாங்க. ஓகே, ஸோ டிவோட்டிஸ் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பிரசாதம். அவங்களுக்கு கீதா ஞான், பிரபாதருடைய அந்த பகவத்கீதைல அந்த பெங்கால் வெர்ஷன்ல கீதா ஞான் அந்த பேர் புக் பேர். அந்த புக்கெல்லாம் வெளியே வைக்கிறாங்க. நிறைய பேர் பேக் டு கார்டன் மேக்ஸின் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் வராங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டம் வந்துட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் யாரும் புஷ் பண்ணல, எதுவும் பண்ணல. அந்த கூட்டம் வர்றதுனால அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒன்று தான் பில்டிங், மற்ற எல்லாம் என்னென்ன ஃபுல்லாக டஸ்ட்டு, மண்ணு ஃபுல்லாக. கரெக்டு. எல்லாம் ஃபுல்லாக சத்தமாக இருக்குது. ரிக்ஷாவாலா, இது பெல்லு, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃபெஸ்டிவல் டைம். நம்ம போனப்பமே இப்ப இந்த எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் தெரியுமா? அப்பஎல்லாமே வந்து இந்த கங்கா காட் போறோம்ல, அந்த ரோடு இத்தினியூண்டு ரோடு தான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கங்கா சின்ன ரோடு, நிறைய ட்ரீஸ் இருக்கும். இப்ப கடையெல்லாம் இப்படி இருக்காது. ஆனா இப்ப நம்ம போயிருந்த கூட நிறைய பேர் வந்து டென்ட் எல்லாம் போட்டு படுத்துட்டாங்க தெரியுமா? கௌரவ பூர்ணிமா இருக்கு, அது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். அது கௌடியமட்ல இருந்து எத்தனை பரிக்ரமா போயிட்டு இருந்தாங்க. ஸோ பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள், நிறைய டிவோட்டிஸ் வராங்க. ஸோ கீர்த்தன் எல்லாமே நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ் வாக் டு த டெம்பிள். அந்த ஃபோட்டோ எக்ஸிபிட் அப்பயே வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் போகிறாங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கீர்த்தன் பார்க்குறாங்க, தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க, அவுடோர் பந்தல் ஸ்டேஜ் பார்க்குறாங்க. அப்படியே பிரச்சனை அப்படி கிளம்புறாங்க. ஓகே, 100,000 1,00,000 பேர் கிட்ட வந்தாங்க. ஓகே, சீ ரிமைன் பீஸ்ஃபுல். இவ்வளோ பேர் வந்தாலும் இப்படி அமைதியாக தான் இருக்கு. ஓகே, பிரபா என்ன பண்ணுவாராம், அது ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் பிரபா அந்த டிடியை சுற்றி வருவாங்க. ஓகே, அப்போ வந்து பெல் இந்த சைடு அந்த சைடு பெல் வச்சுருப்பாங்க. அப்போ சுற்றி வரும்போது என்ன பண்ணுவார் பிரபா, இந்த
ஒரு இந்த ரோப்பை வந்து பக்தர் வந்து கையில் கொடுப்பார் பார்ப்பார், அதை அடிப்பார், டிங் டிங் டிங்னு அடிப்பார், அந்த கீர்த்தனைக்கு ஏற்றா அப்படி. ஓகே, அந்த கீர்த்தனை மேட்ச் பண்ணுற மாதிரி அடிப்பார். ஓகே, அப்போ என்ன பண்ணுவார் அவர், எல்லா பக்தர்களும் டான்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் நல்லா டான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க அந்த கீர்த்தனப்ப. ஸோ பிரபா சில சமயம் வெராண்டாவில் உட்காந்து என்ன பண்ணுவார், மாயப்பூர் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அந்த மேலே வெராண்டான்னு சொல்லுவாங்கல்ல, வாசல் தானே வெராண்டா, டெரஸ் டெரஸ் டெரஸ். ஓகே, வெராண்டா வாசல் சொல்லுவாங்க இல்லையா, வெராண்டா. ஓகே, அது மாயப்பூரை பார்ப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாடுகள் மேய்ப்பாங்க, அந்த பிளேஸ்லாம் அப்படி பார்ப்பார். ஒரு பைனாக்குலர் கொடுத்துருப்பாங்க டிவோட்டிஸ்லாம், அதை வச்சு பார்ப்பார் பிரபா. ஓகே, ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படி அது பார்ப்பார், அப்படி அது பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா பக்திரோத் தாக்கூருடைய வீடு இருக்குல்ல, அது வரையும் போகுது பைனாக்குலர். அவர் வீடு எங்கே இருக்கு, அங்கே இருக்கு, கங்கை கருத்து இல்லையா. அப்போ எல்லாம் பிளைனாக தான் இருந்துச்சு, இவ்வளோ பில்டிங் கிடையாது. அதான் க்ளீனாக அங்கே பக்திரோத் தாக்கூர் வீடு அங்கே இருக்கு, அங்கே தெரியுது. அங்கேருந்து பக்திரோத் தாக்கூர் பார்க்கும்போது 200 years பிஃபோர் அவர் வந்து இந்த கோயில் வருதுங்கிறத பார்ப்பார் இல்லையா. இந்த தெரியுது, கோயில் தெரியுது, பெரிய கோயில் தெரியுது சொல்லுவார் இல்லையா. அதுதான் இப்போ கோயில் வந்துட்டு இருக்கு, டிஓவிபி. அங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்களே கிடையாது. அதுக்கப்புறம் இல்லை, சைத்தன்ய மகாபிரபுடைய பர்த் பிளேஸ் பார்ப்பார், யோகபீட் பார்ப்பார். பக்திரோத் தாக்கூர் பாட்டு யோகபீட் பார்க்குறார். யோகபீட்டை பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை, நோ மேன், எல்லாம் இஸ்கான் தான் வராங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரபா சொல்வார். பின்னால் பெர்த் பிளேஸ் முக்கியமா ஆக்டிவிட்டி முக்கியமான மாதிரி கேட்பார். ஆக்டிவிட்டி முக்கியம், ஸோ ப்ரீச் பண்ணுங்க, எல்லாரும் போய் ப்ரீச் பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம்பார். பெர்த் பிளேஸ் ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எது முக்கியம், பக்தர்கள் நம்ம அங்கேயே இருந்தெல்லாம் சொல்லி இருக்க முடியாது இல்லையா, ப்ரீச் பண்ண போகணும்ல. ஸோ ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஜிபிஎஸ் மெம்பர்லாம் கூப்பிடுவார். ஓகே, மதியம் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார், கீர்த்தனெலாம் கேட்டுட்டு. அவர் சொல்வார், எல்லாரும் மாயப்பூருக்கு வந்து 24 மணி நேரம் சேன் பண்ணிட்டே இருக்கணும் பிரபா. ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. மார்னிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, மார்னிங் கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு. பிரகலாத் மகாராஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் சொல்லி கொடுத்தாரு பிரகலாத் மகாராஜ். 5 வயசு பையன்தான். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சேன் பண்ணிட்டு பக்திவினோத் தாக்கூர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே எதுவும் மெட்டீரியலே கிடையாது. அஜாமில் வந்து நாராயணன் சொன்னோன்னே அவரை காப்பாற்றிட்டார் நாராயணன். நம்மளும் இங்கே வந்து என்ன பண்ணலாம், சேன் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லி பிரபா சொல்கிறார். எப்பயுமே பேட்சாக வரணுமா மாயப்பூர். ஓகே, எப்பயுமே 500 பேர் இருக்கணும்ன்றார் பிரபா மாயப்பூரில். 500 பக்தர். அப்போ வந்து பக்தர்கள் ரொம்ப கம்மி இல்லையா மாயப்பூரில், 500 பக்தர்கள் எப்பவுமே இருக்கணுன்றார். ஓகே, ஸோ அமெரிக்காவில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 12 hours a day, 24 hour கீர்த்தன் கூட வச்சிடலாம் அப்படின்றார் பிரபா. இப்போ பிருந்தாவனில் 24 hour கீர்த்தனில் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. Chanting should go on. Bhajan kutiriyum 24 hours. Instead of meetings, resolution, dissolution, revolutions, and then no solution, there should be chanting. நீங்கள் மீட் பண்ணி எதுவுமே ரெசல்யூஷனே கொண்டு வர முடியாததுனால நீங்கள் சேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது மெயின்டைன் ஆகிடும் அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. ஓகே, கோபவருந்தா பாலா அப்படின்ற அந்த பிரபு சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாயப்பூர் சிட்டி அந்த இடத்த பாதுகாக்கிற டியூட்டி, அப்போல்லாம் பாதுகாப்பு டியூட்டி பண்ணணும். ஏன்னா இந்த திருடங்கள்லாம் வருவாங்க அப்போ மாயப்பூருக்கு வந்து. ஏன்னா இதுதான் பெரிய பில்டிங் இல்லையா. இடையில கூட பிரபாதுக்கு அப்புறம் இது பண்ண அட்டாக் பண்ணியிருக்காங்க. பிரபாது இருக்கும்போது ஒரு அட்டாக் பண்ணாங்க இல்லையா. போனதுக்கப்புறம் அதை கன் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தருடைய கால்லாம் போயிடுச்சு பிரபா டிசேபிளுக்கு. மகாராஜ் தான் பயங்கர கன்லாம் வச்சிருப்பாங்க மகாராஜ். ஆமாம், ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் வந்து இப்போதான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கு. அப்போ வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. எல்லாம் தேடி கொண்டு போயிட்டாங்க. நிறைய கொள்ளையடிக்கலாம் நிறைய வந்துடுவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொள்ளையடிச்சு போவாங்க. வேற டிடி கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோ டேஞ்சர் இருக்கு. நம்ம இது கிடையாது பாருங்க. அவர் வந்து 12 o'clock 1 o'clock அப்போ திடீர் பிரபாத் எழுந்திருப்பாராம். இவர் கார்ட் பண்ணும்போது மேலே போய் வரோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, மேலே பால்கனியில் சேன் பண்ணிட்டு இருப்பாங்க பிரபாத். இப்படி எப்படி போயிட்டு பிரபாத் எப்பயுமே கிருஷ்ணா வந்து அழைச்சிட்டு இருப்பாரு. அதுதான் பிரபாதோடைய இது.
எப்பயுமே அவர் தூங்கும் போதும் சரி படுக்கும் போதும் அப்படியே கிருஷ்ண கான்சியஸ் தான் படுப்பாரு. அப்புறம் எடுத்து இவர் சொல்லுவார், அந்த ரசராஜ் பிரபு சொல்றது கவனிக்கலையா? ஒரு பெரிய ஒரு ரூம்ல இருப்பாரு. பிரபாத் வந்து அப்ப அமெரிக்காவில் இருக்கும்போது அப்ப வந்து பாத்ரூம் பக்கத்து தான் பிரபாத் போவார். அப்ப பிரபாத் எந்திரிக்காத சொல்லிட்டு ஒரு அந்த அங்க உள்ள பக்தர் என்ன சேவை பண்ணுவார்ல, அந்த பக்தர் எந்திரிச்சு உட்காந்து அவர் சேன் பண்ணுவார், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு. பாத்ரூம் போய் பிரபாத், ஓ நீங்களும் தூங்கலையா, நீங்களும் சேன் பண்ணி தான் இருக்கீங்களா, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத் சொன்னாரு, இந்த மாதிரி 24 hours சேன் பண்ணா போதும், அதுதான் கரெக்ட். ஆனா நான் இப்படி சொன்னேன்னா எல்லாம் ஓடிடுவாங்க, அதனால பிரசாதம் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அவர் எப்பயுமே கிருஷ்ண கான்சியஸ் தான் ஃபுல்லா. ஓகே, ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே நடந்து சேட் பண்ணிட்டே இருக்கிறார் நைட்டு 1 மணிக்கு. ஓகே, ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா மகாராஜ் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஓகே, வாழ்க்கையில் வந்து அப்படி பேக் அண்ட் ஃபோர்த் நடந்துட்டே அப்படியே சேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரபா. ஓகே, ஏன்னா பிரபா வந்து அந்த நைட்லேயே வந்து என்ன பண்ணார், எப்படி கிருஷ்ண உணர்வை வந்து பரப்பலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆனகா துந்துவி அப்படின்ற பிரபா சொல்றாங்க. பிரபாவுடைய ரூம்ல வந்து ஒரு பிக்சர், கிருஷ்ணர் வந்து ராதாராணி மேல கை வச்சிருக்க மாதிரி அப்படி சாஞ்சி நிற்கிற மாதிரி. ஓகே, ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க, கிருஷ்ணாவும் ராதாவும் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த யாருமே கெஸ்ட் இல்லைன்னா பிரபா என்ன பண்ணுவாராம், ஜஸ்ட் அங்கேருந்து அந்த பிக்சரையே பார்த்துட்டே இருப்பாங்க, ராதா கிருஷ்ணா பிக்சரே. ரொம்ப பிடிச்சிருமா அந்த பிக்சர் அவருக்கு. அந்த மாலையை கொண்டு போனா மாலையை எடுத்து போடுவாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த மாலையை எடுத்துட்டு அப்புறம் அது மணி நேரம் அது வில் அந்த மாலையை என்ன பண்ணுவார், திருப்பி அவர் ராதாகிருஷ்ணன் டெய்லி அவர் தான் அணிவிப்பார், மீன்ஸ் போடுறது, மாலை போடுறது. ஓகே, அவர் போடுற விதமே நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா போடுவாராம் மாலையை சொல்றாங்க. லிட்டில் கார்லண்ட். ஓகே, ஜானிவாஸ் பிரபு சொல்றாரு, பிரபா நீங்க இருந்து கிளம்புனால நான் வந்து அவங்க கேட்பேன் ரூம்ல வந்து இந்த சாம்பிராணி புகை இருக்குல்ல, பிராங்கின்சஸ், அது வேணுமான்னு வைக்கவான்னு கேட்பாராம். யாருமே இல்லை, பிரபா மட்டும் தான் இருக்கிறார். நான் போய் கேட்கிறேன் மாட்டேன், அவன் ஜபா பண்ணிட்டு இருக்கிறார், ஜபா சேன் பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா பிராங்கின்சஸ், சாம்பிராணி புகை. அதை வந்து ரூம் ஃபுல்லா நிரப்பிடுவான் அந்த பிரபு, ஜானிவாஸ் பிரபு. பிரபா சொல்லி எல்லாம் ஒன்றே க்ளோஸ் பண்ணிருந்தார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பிராணி புகையை ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும், ஆன்மீக அட்மாஸ்பியர். ஓகே, சச் அன் அட்மாஸ்பியர், ஸ்பெஷல் டிசைன், ரொம்ப நைஸ், ரொம்ப நைஸ். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல்லா புகையா இருக்கும். ஓகே, அதில் சேன் பண்ண ஆரம்பிப்பார் பிரபா. அப்போ புஷ்ட கிருஷ்ணா பிரபு கேட்பார், மாயப்பூர் வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ பிரபாத் வந்து கேட்கிறார், பிரபாத் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரபாத் சொல்றாரு, வாட் டயர்ட், டயர்டா? எவ்வளவு பேர் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டிருக்காங்க, இப்படி ப்ரீச் பண்ணிட்டு எப்படி டயர்ட் நான் எப்படி டயர்ட் ஆவேன், ப்ரீச் பண்ண எனக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, ரொம்ப புத்துணர்ச்சி எனக்கு வந்துச்சுன்னு பிரபாத் சொல்றாரு. ஓகே, இதுதான் பிரபாதுடைய மூடு. ஒரு நாள் ப்ரீச்சிங் போகும்போது காலையில போனார் பிரபாத், சாப்பிடல காலையிலேயே, ஃபுல்லா ப்ரீச்சிங். நைட்டு வந்து படுக்கிறதுக்கு வர்றார், அப்பதான் கொஞ்சம் பூரி பால் குடிச்சு படுக்கிறார். இப்படிதான் இருக்கணுன்றார், ஃபுல்லி எனர்ஜெட்டிக், ஃபுல் டே ப்ரீச்சிங். பிரபா சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த எதுக்காக படிக்கிறோம்னா நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாதுக்காக, அதை அப்படியே நம்மளும் இமிட்டேட் தான் படிக்கிறது இல்லையா, அப்படி காப்பி அடிக்கிறது. அவையே மாதிரி நானும் பண்ண போறேன், ஹரிதாசாக்கு மாதிரி சேன் பண்ணிட்டே இருப்பேன், அப்படி கிடையாது. இவ்வளவு தூரம் அவங்க தபஸ்யா எடுத்து பண்ணியிருக்காங்க ஆச்சாரியர்கள்லாம். நமக்கு கொடுத்த தபஸ்யா ரொம்ப சின்னதுதான். நமக்கு என்னது, மங்களாரத்தி பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், பிரசாதம் சாப்பிடணும், அவ்வளவுதான். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீச் பண்ணணும். இந்த தபஸ்யா நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம அதுக்காக பிரபாதமாக நானும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது, நம்ம இமிடேட் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவருடைய எழுதுகிற ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் விஷயம் வந்துச்சு இல்லையா, அதனால அவருடைய எழுதுகிற ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா பாம்பேல கன்ஸ்ட்ரக்ஷன், விருந்தாவனில் மேரேஜ் பண்ணுறது,
இந்த மாதிரி அவர் இறங்கிட்டதுனால மாயப்பள்ளியும் பார்த்தீங்கன்னா டோரை சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குது. மாயப்பள்ளியும் டோரை டம்னு அடிச்சு போவாங்க. அது பண்ணாதீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. நிறைய டிவோடிஸ் என்ன பண்ணுவாங்க, யாரும் இது இன்டென்ஷனாக பண்ண மாட்டாங்க. அது அப்படி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில பர்பட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரபாதே சொல்கிறார் 2-3 நாள் ஆகுமா பிரபாத் ஒரு சிங்கிள் பர்பட்டை எழுதி முடிக்கிறது. சிலதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப திங்க் பண்ணி எழுதணும். ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் நம்ம மாதிரி கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா முன்னெல்லாம் திங்க் பண்ணி முன்ன ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்க, என்ன அர்த்தம் இதெல்லாம் பார்த்துட்டு கலியுக மக்களுக்கு இப்போ வர்ற மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணி எழுதணும். அதுக்கு என்ன ரொம்ப அமைதியாக இருக்கணும். நிறைய மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இதெல்லாம் வந்து அவர் எப்படி இது பண்ண முடியும், அதெல்லாம் அவருக்கு தொந்தரவு தான் இல்லையா. அதனால ஸ்பீடு வந்து குறைஞ்சிச்சு. ஒரு பர்பட் எழுதுக்கு 2-3 நாள் இது பர்சனலாம். ஏன்னா பிரபாத் சொல்றாரு அவருடைய பர்பட் வந்து இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்டசி. அவருடைய பர்பட்னா பாகவதம். ஓகே, நமக்கு பாகவதம் என்றது ஆஸ்னி அவருடைய பர்பட் தான். ஓகே, அதனால ரொம்ப முக்கியம் அவருடைய பர்பட். பாகவதம் படிக்கிறீங்க, என்ன எப்படி படிக்கிறீங்க, ஒன்லி ஸ்லோவா டிரான்ஸ்லேஷன் முடிச்சாங்க பாகவதம். இது கிடையாது. ஆக்சுவலா பாகவதம் படிக்கிறதுனா அவருடைய பர்பட் தான். ஏன்னா அவருடைய பர்பட் வந்து ஃபுல்லா என்ன பண்ணிருக்கிறாரு, அவருடைய பர்சனல் எக்ஸசி. 1 மணிக்கு ஆரம்பிக்கிறார் திருப்பி டிரான்ஸ்லேஷன். ரொம்ப ஏன்னா அப்பதான் அமைதியா இருக்கும் நைட்லாம். ஓகே, எப்படி காமன் மேன் இப்ப கலியுகத்துல ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ள முடியும், அந்த மாதிரி எப்படி எக்ஸாம்பிள் போடலாம், இதெல்லாம் யோசிச்சு பிரபாத் எழுதுறாங்க. அதனாலதான் பிரபாத் புக் வந்து எப்பவுமே ரிலவெண்டா இருக்கு. ஓகே, சில புக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால இல்லையா. பெரிய ஆத்தரா இருப்பாங்க, பட் ஆனால் விருந்தாவன் தாக்கூர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, விஸ்வநாத் தாக்கூர் பெரிய பெரிய ஆச்சாரியர் இருக்கிறாங்க. ஆனால் அது நம்மளால ஏன் ஃபாலோ பண்ண முடியல, நமக்கு அந்த கல்ச்சர் இல்லை, நம்ம வந்து ரொம்ப கீழே வந்துட்டோம். அதனால நமக்கு புரியுது காரு இதை பற்றிலாம் கம்பேர் பண்ணுவார் அவர் இல்லையா. கார் எப்படி சோல் பாடி இதெல்லாம் வச்சு அவர் கம்பேர் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பார். ஓகே, லைவ்லியா நமக்கு புரியுற மாதிரி எழுதுதான் பிரபா என்ன பண்ணுறாரு, அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. பிரபா நினைக்கிறார் சரி ரைட் ஓகே இங்கே வந்து நம்மளால எழுத முடியல, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள ஸ்ரீமத் பாகம் முடிச்சிடணும், சைத்தன்ய சாதம் முடிச்சிடணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பிரபாதர், நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்ம அமெரிக்கா போனால் நிம்மதியாக எழுதலாம்னு சொல்லி அங்கே கிளம்புறாரு. ஓகே, ஹவாய் எஸ்பெஷலி அவருக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருப்பாங்க எழுதுறதுக்கு, நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஹவாய்க்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அமெரிக்கன்ஸ்லாம் ட்ரீம் ஹவாய்க்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காசு சேர்த்து வச்சுட்டு எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தடவை ஹவாய்க்கு போய்கிட்டோம் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. என் கம்பெனியில் ஒரு டைம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சார், நான் வேணாம்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க வலுக்க டைம்லாம். ஹவாய் ரொம்ப காஸ்ட்லியான இடம், பீச்லாம் இருக்கும், அங்கேயே நம்ம கோயிலாம் இருக்குது ஹொனலுலு, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, அங்கே தான் இந்த இவங்க கோவிந்தாஸ் மாதாஜி குருதாஸ் பிரபு கோவிந்தாஸ் கௌரசுந்தர் பிரபு கோவிந்தாஸ் மாதாஜி. ஓகே, ஸோ நிறைய இந்தியன் சிட்டிஸ்லாம் அதுக்கெல்லாம் போய்க்கிறார். ஓகே, போயிட்டு கடைசியில் மெல்பர்ன், ஆக்லாண்ட், ஃபிஜி இதெல்லாம் போயிட்டு கடைசியில் ஹவாய்க்கு போயிடுறாரு. இப்படி ட்ராவல் தான் அவர். இந்த ட்ராவல்ல என்ன பண்ணுறாரு, அவர் புக்ஸ் எழுதிக்கிட்டே அவர் ஷெடியூல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறார். ஹவாய் வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு, அவருடைய எழுத ஸ்பீட் பயங்கர ஸ்பீட் ஆயிடுச்சு, பயங்கர வேகமாக எழுதுறாரு. ஓகே, இந்தியாவில் இருக்கும்போது கொஞ்சம் தான் எழுதுனா வச்சுக்கோங்க, அதை விட டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அப்படி வேகமாக எழுத முடியுது அவரால். அப்போ அவருடைய செக்ரட்டரி சொல்ற ஹரிச்சௌரி பிரபு சொல்றாங்க, பிரபாத் வந்து ரொம்ப ஸ்பீடா எழுதுறாங்க. சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுத விட பயங்கர ஸ்பீடா 3 டைம் 3 டைம் 4 டைம்ஸ் அதிகமாக எழுதுறாங்க பிரபாத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி, அது ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்க அந்த அந்த ஊரில் ஹவாயில். நிறையா பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம், பேனியன் ஆலமரம் தானே, ஆலமரம், துளசி புஷஸ், எல்லா இடத்துலையும் துளசி புஷ்ஷாக வச்சுருக்காங்க. இது மாதிரிலாம் ரொம்ப, ஏன்னா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் தான் போச்சு துளசி,
அது அப்படியே ஒரு மாத்தாஜி தான் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வளர்த்து எல்லா இடத்துலையும் துளசி, அமெரிக்கா ஃபுல்லாக கொண்டாட்டாங்க, எல்லா சென்டர்லையும் துளசி. இந்த மாதிரி ஒரு மாதாஜி டிவோட்டி பண்ணாங்க. ஓகே, இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய துளசி அந்த இஸ்கான் ப்ராப்பர்ட்டியில் புஷஸாக இருக்குது. ஓகே, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், மேங்கோ ட்ரீ. ஏன்னா மேங்கோ பிடிக்குன்னு சொல்லி கோவிந்தாஸ் மாதாஜி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் ஏற்கனவே ஹவாய் வந்தப்ப அந்த மேங்கோ வந்து அந்த சீசன் இல்லை, அதனால் சாப்பிட முடியல. தர்ஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபுபாதருக்கு வந்து மேங்கோ இருக்கு இல்லையா, அதை பதப்படுத்தி மீன்ஸ் கொஞ்சம் காய வச்சு எப்படியோ அனுப்புவாங்க, அந்த மாங்காய் அனுப்புவாங்க. சில சமயம் அந்த வாழைக்காய் இருக்குல்ல, வாழைக்காயை எப்படியே பண்ணி அந்த ட்ரை பண்ணி கொண்டு அனுப்பிச்சுவாங்க. இதெல்லாம் பிரபுபாத் ரொம்ப பிடிக்கும். திருப்பி அனுப்புங்க, திருப்பி 14 நாளைக்கு ஒருக்க அனுப்பிச்சே இருக்க மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பிரபுபாத். ஓகே, இந்த ஸ்டீவ் இருக்கார்ல சத்சங் மகாராஜ், அவர் எப்பயுமே டெய்லி பிரபுபாத் பார்க்க முடியல. அந்த அமெரிக்காவில் இனிஷியலாக இருக்கும் 1966 டெய்லி மேங்கோ வந்துடுவார். பிரபுபாத் எவ்வளோ பிடிச்சிருக்கோம், எங்கேயே தான் வாங்கிடுவார். அமெரிக்காவில் மேங்கோ கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் எங்கேயோ பிடிச்சி பிரபுபாத் பிடிக்க வாங்கிட்டு. அப்போ வந்து அவர் வேலை பார்த்துருந்தார் ஸ்டீவ். இந்த புக் எழுதினாலே அவர் பேர் சத்சங் மகாராஜ். அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டாரு. அவரோட இது பாருங்க, பிரபுபாத் பிடிக்கனால டெய்லி ஒரு மேங்கோ வந்துடுவார். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி பிரபுபாத் வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பிரபுபாத். இது மாயப்பூர் போகும்போது கூட அந்த இடத்துல தோட்டத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ இந்த மாதிரி வெதர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹவாயிலாம் வெதர் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். இடத்தால நம்ம சென்னை மாதிரி தான் இருக்கும் ஹவாய். ஓகே, ஒன்றரை மணி நேரம் தூங்குறாங்க. ஓகே, டியூரிங் டேல வந்து 1.5 hours தூங்குறாரு. அங்கே வச்சு இதாக ஒரு இடத்துல இருக்குங்க, இல்லை ஒரு இது ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய லெக்சர் கொடுக்குறாரு, எழுதுறாரு, மார்னிங் வாக் போறாரு. இந்த மாதிரி ஃபீல்ட் ஆயிடுச்சு அவருக்கு. ஓகே, இந்த மாதிரி விருந்தாவன் கல்கட்டாலெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, நிறைய நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா இங்கே அப்படி கிடையாது, தொந்தரவே கிடையாது. யாரெல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அங்கேயே வச்சுருங்க, அது கட்டில் வச்சு. யாராவது வந்தாங்கன்னா பெர்மிஷன் வாங்கி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஹொனோனலு, இந்த பேர் ஹொனோனலு, 1 வாரம் இருக்கிறார். ஓகே, ஸோ அன்னைக்கு தான் அங்கே அந்த ஹவாயில் என்ன பண்ணுறாரு, அந்த பற்பட்டம் முடிக்கிறார். ஓகே, இது 7th canto பற்பட்டம் முடிக்கிறார். ஓகே, completed on the night of Vaishakhi Shukla Ekadashi on the 10th of May 1976. 1976 மேல சுக்ல ஏகாதசி, வைசாக்கி சுக்ல ஏகாதசி. அதில் வந்து என்ன பண்ணுறாரு, நியூ நவதீப், ஹனோனல் பேர் வந்து நியூ நவதீப். ஓகே, அங்கே வந்து நான் பை த மெர்சி ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த அத்வைத கதாதரா ஸ்ரீவாசரி கௌர் பக்த வந்தோடைய மெர்சினால இந்த புக்கை நான் முடிக்கிறேன். Thus we happily chant Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. 7வது canto அப்பதான் முடிக்கிறார் 1976 மேல. பிரபுபாத் பாஸ் ஆகும்போது 1977 நவம்பர். கரெக்டா? 81 years கரெக்டா? பாருங்க, 1 வருஷம் தான். அது கடைசி 6 மாசம் எதுவுமே எழுத முடியல. அப்போ அதுக்குள்ள எவ்வளோ ஸ்பீடாக எழுதியிருக்காரு பாருங்க. 9th 10th 7th முடிச்சிருக்காரு. அது 8th 9th 10th நிறைய எழுதிட்டார். 10th பார்த்தீங்கன்னா என்டையர் பாகவதம் எப்படி இருக்குன்னா பாதி 10th canto அந்த மாதிரி நிறைய பெருசு, பயங்கர பெருசு 10th canto. 10th பாதி எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படியே உடனே 8th canto ஆரம்பிக்கிறார். நைட் அப்படியே முடிச்ச அப்படியே 8th canto. First of all, let me offer my respectful, humble obeisances unto the Lord's feet of my spiritual master, His Venkatesha Sri Srimad Bhakti Siddhanta Saraswati Goswami Maharaj Prabhupada. பிரபுபாதனுடைய குரு மகாராஜ் வந்து 1935 இப்போ வந்து 1976 ஏறத்தாழ ஒரு 41 வருடங்களுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ராதா குண்டால நடக்கும்போது சொல்றார். பிரபுபாதனுடைய சின்ன பையனை கையில் பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ராதா குண்டத்தில் வந்து நடந்துட்டு இருக்கான். அப்போ வந்து குரு மகாராஜ், அவருடைய குரு மகாராஜ் சொல்றாரு, உனக்கு எப்பயாவது காசு கிடைச்சதுன்னா நீ வந்து என்ன பண்ணும், புக்கு வந்து அச்சடி அப்படின்னா நம்ம புக்கெல்லாம் இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணி கொடுங்க, எல்லாரும் படிக்கிற மாதிரி. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த மாதிரி நான் போனதுக்கப்புறம் இந்த கோயில் பற்றி எரியும். ஏன்னா இங்கே உள்ள டிசைபிள்ஸாக சண்டை போடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருக்கார். எனக்கு இந்த ரூம் எனக்கு அந்த ரூம் சொல்லி சண்டை போடுவாங்க. நான் இருக்கும்போதே லேசாக சண்டையெல்லாம் வருது. நான் போனதுக்கப்புறம்
இவங்க வந்து பெரிய சண்டை ஆக்கிடுவாங்க, முடிஞ்சதுன்னா இந்த டெம்பிள் மார்பெல்லாம் உடச்சி எரிஞ்சு நம்ம புக்ஸு பணம் எடுத்து புக்ஸ் ஆக்கிடணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவார். இது மனசில் ரொம்ப ஆழம் பதிஞ்சிடும் பிரபாதர். அதனால அவர் என்ன பண்ண, அவருடைய முதல் டியூட்டி என்ன, புக்கு, அப்புறம் ப்ரீச்சிங், இது 2 தான் அவருக்கு. ஓகே, அவர் கோயில் கட்டணும், என் ஜாதகத்தில் 108 கோயில் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக போயிட்டு நான் அந்த மாதிரி 108 கோயில் கட்டுறேன், இப்போ ஃபர்ஸ்ட் கோயில் செகண்ட் கோயில் அப்படிலாம் கட்டவே இல்லை. அவர் முதலேருந்து கடைசி வரை என்ன கேட்டுட்டு இருக்காரு, கோஆபரேஷன் கொடுங்கன்னு சொல்லி கௌடிய மடத்தில் உள்ள பக்தர்கள்ட்ட கேட்டே இருக்கிறார். யாருமே கோஆபரேட் பண்ணல. எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம் அனுப்புங்க, நீங்களே உங்கள் பேர்லேயே சென்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன், இங்கே ப்ரீச் பண்ணால் போதும், எனக்கு புக்கு எழுதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது கூட அவங்க ஒத்து வரல. கடைசியில் என்ன பண்ணாங்க, வேறு வழியே இல்லாமல் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்டை வாங்கி ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி கோயில். அது மிகப்பெரிய கோயிலாக வந்துச்சு. நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டோரி பில்டிங் பெருசாக கட்டுறாங்க. ஆமாம், பெரிய பெரிய இதாக வாங்கிட்டாங்க. மேன்ஹாட்டன் பெருசாக இஸ்கான் வந்துச்சு. அது கிருஷ்ணனுடைய கருணை, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பிரபாவுடைய நோக்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லி அவர் கோயில் கட்டல. ஓகே, அவருடைய நோக்கம் வந்து புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணும், மக்களுக்கு வந்து போய் சென்றடையணும், பக்தி. கண்டினியூஸ்லி ட்ரைங் டு பப்ளிஷ் புக்ஸ். ஏன்னா 3 வால்யூம் எடுத்துட்டு பாகவதம் எடுத்துட்டு போறார் பிரபாதர் 1965. கரெக்டா? இந்தியா வந்து யூஎஸ் கிளம்புறாரு ஆகஸ்ட் 1965. அவர் எப்போ ரீச் ஆறாரு, 1.5 மாதம் தானே, செப்டம்பரில் போறாரா இல்லை செப்டம்பரில் போறாரு கேட்டா. அவர் கேட்பாங்க போகுனால, நீங்க யூஎஸ் கிளம்பிட்டீங்களே, எதுக்கு கிளம்புறீங்க? நான் யூஎஸ் போல, பாகவதம் போறாங்க, நான் கூட போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரபாதருடைய நோக்கம் வந்து அந்த புக்ஸ் தான் மெயின். இன்னும் பார்த்தீங்கன்னா 8th கேண்டோ, 9th கேண்டோ, 10th கேண்டோ, 11th கேண்டோ, 12th கேண்டோ இதுதான் பப்ளிஷ் பண்ணணும். இந்த அக்கேஷனில் 7th கேண்டோ முடிச்ச அந்த அக்கேஷனில் நான் என்னுடைய குரு மகாராஜ்கிட்ட ப்ரே பண்ணுறேன், எனக்கு வந்து சக்தி கொடுங்க இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. நான் மிகப்பெரிய ஒரு ஸ்காலரோ இல்லை பக்தனோ கிடையாது, நான் வந்து என்னுடைய குரு மகாராஜுக்கு ஒரு ஹம்பிளான சர்வெண்ட்டு. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய குரு மகாராஜா மகிழ்ச்சியை இருக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய புக்ஸ் எல்லாம் அச்சடிச்சு, இது எனக்கு டிசேபிள்ஸ் நிறைய பேர் கிடச்சி, இதெல்லாம் குரு மகாராஜ் தான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த டிசேபிள்ஸாக நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த புக்ஸை அச்சடிச்சு வெளியிட. அதனால் கோஆப்ரேட்டாக என்ன பண்ணலாம், ஸ்ரீமத் பாகவத்தை வந்து நம்ம நிறையா பப்ளிஷ் பண்ணி வெளியிடலாம்னு சொல்லி பிரபாதர் எழுதுறாங்க. ஓகே, ஸோ பாகவதம் எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற எழுதுறாரு பிரபாதர். இதெல்லாம் படிக்க முடியாது, நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது. பாகவதம்லாம் அவ்வளோ கஷ்டம். அமலம் புராணம் நீங்க கொஞ்ச நாள் நூல்லாம் எடுத்து படிச்சு பாருங்களேன், அதுல என்ன எழுதிருக்காங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாதான் புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்க முடியும். ஓகே, ஆனா பிரபாதர் புக்கை வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி எளிமையா என்ன பண்ணியிருக்காரு, எழுதி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, இங்கிலீஷே ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ். கரெக்டா? அவ்வளோ ஷார்ட்ஸாக இருந்தாலுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் நெக்டர் ஆகும். ஓகே, அந்த மாதிரி புரியுற மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாட்டாங்க, ஹார்டான மாதிரி போக மாட்டார். மாறிட்டார். ஈஸியா அந்த பேக் டு மெசேஜ் ஆஃப் காட் படிச்சோம் இல்லையா, ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது இங்கிலீஷ். ஸோ அதனால எல்லா பக்கத்துலையும் பிரபாவோட எல்லா பக்கத்துலையும் புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பேஜும் என்ன பண்ணுவாங்க, பிரபாதர் வந்து இந்த கிருஷ்ணகிட்ட சரணடையணும், இந்த பக்தியை வந்து கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஓகே, எல்லாத்தையுமே கிருஷ்ணகிஷா மாற்றிட்டாங்க. ஓகே, சார் ஒரு 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 பெரிய ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணாரு, பிரபாதர் புக்ஸ்க்கு வந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு, ரிவ்யூ பண்ணியிருக்காரு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டுக்கு தெரியலையோ அவங்களுக்குலாம் பிரபாதருடைய அந்த மெசேஜ் பாகவதம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுக்குது, அவங்களால நிச்சயமாக அது கரைச்சிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பராக அவருடைய ஸ்டைலும் சரி, அவருடைய அந்த இம்பார்ட்டண்ட் மெசேஜும் சரி, கீதா பேஸ் பண்ணி அது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்கிறார். இந்த மாதிரி புத்திசாலி மக்களுடைய மத்தியில் வந்து இவருடைய லிட்ரேச்சர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். சைதன்ய மகாபிரபு வந்து போன பிறகு 1486 1486 சைதன்ய மகாபிரபு வந்த தினம் இல்லையா, அதுலேருந்து 10,000 வருடங்கள் இருக்கும்.
இது வரையும் எப்போ எவ்வளோ நாளாக இருக்குது? 528 இயர்ஸ் கரெக்டா? 528 இயர்ஸா? 548 இயர்ஸா? 538 இயர்ஸ். ஓகே, 538 இயர்ஸ், 538 இயர்ஸ் ஆகிடுது. இன்னும் வந்து 9500 வருடங்கள் இருக்கு. ஓகே, இந்த கிருஷ்ண உணவு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. பரப்பாட புக்கில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயே எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேர்ட் டு வேர்ட் மீனிங்கு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பர்பட், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆமாம், ஸ்ரீமத் பாரதம் எல்லாத்துலேயுமே பர்பட் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருவாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதாமத்தி மீன்ஸ் இந்த புக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இந்த சாஸ்திரத்தில் இப்படி இருக்குது, அந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்குன்னு சொன்னே என்ன பண்ணுவாங்க, எய்த்து வாதம் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிட்டு உடனே காலில் விழுந்து மீன்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் மேனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது எதுவுமே இல்லை, அவங்க கடவுளே இல்லை, வேதங்களே இல்லைன்னு சொல்லி நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குலாம் கேட்க முடியாது அவங்களால. அதனால் பிறப்பா மாடர்ன் இதில் என்ன இருக்கோ, டார்வின் தியரி, கெமிக்கல் எவல்யூஷன், இதெல்லாம் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுறாரு, மாடர்ன் மேனுக்கு புரியுற மாதிரி எழுதுறாரு. ஓகே, அதான் ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ், இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ், பிற கிரகங்களுக்கு எப்படி பயணிப்பதுன்னு சொன்னேன். நிறைய பேருக்கு அமெரிக்காவில் அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், உடனே பெரிய பணக்காரர் வந்துட்டார், எப்படிங்க நான் வந்து அடுத்த கிரகங்களுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி புக்கெல்லாம் எழுதிருக்கீங்க, என்னை தயவுசெய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பிறப்பாட்ட கேட்குறான். பிறப்பா சொல்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா திருப்பி வர மாட்டீங்க அப்படின்னாரு. உடனே அவருக்கு பிடிக்கல, உடனே கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன ஆசை, போய் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஆசை அவருக்கு. நீங்கள் போயிட்டு திருப்பி வர மாட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு அது பிடிக்கல. ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ் அதான விரும்புகிறாங்க. இப்போ ராக்கெட் போயிட்டு அப்படி திருப்பி வரணும்னு தான் விரும்புகிறாங்க. அது ப்ராசஸ் இருக்குது, நம்ம எப்படி மூன் பிளானட் போகிறது, சன் பிளானட் போகிறதுக்கலாம். ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 6வது கண்டில் பார்த்தீங்கன்னா தக்ஷ மகாராஜா வந்து நாரத முனியை வந்து சாபம் கொடுப்பார். ஓகே, அதில் பிறப்பா எழுதியிருக்காரு. அது எதுக்கு அவங்க பிறப்பா சொல்லவும் செய்வார். தக்ஷ மகாராஜா என்ன நாரத முனிக்கு சாபம் கொடுப்பார்னா, நாரத முனி வந்து அவருடைய 10,000 குழந்தைங்களை சன்னியாசியாக கன்வெர்ட் பண்ணிடுவார். அவருக்கு பக்தியெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு குழந்தைகள் கிரியேட் பண்ண தக்ஷ மகாராஜா. இதெல்லாம் வந்து இன்கன்சீவல். ஓகே, எப்படி 1000 பேர் வந்தாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஆள் இருந்திருக்காங்க. இப்போ 10,000 பேர்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது கலியுகத்தோட நிலைமை. அப்போ 1000 குழந்தைகள் திருப்பி வந்தோடனே அவங்களையும் தக்ஷ மகாராஜா என்ன பண்ணுவார், போய் தவம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னாலும் தவம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அப்போ பிரம்மச்சாரி விரதம்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கிரகஸ்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அப்போ 1000 பேர் போய் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அண்ணங்க எங்கே பண்ணாங்களோ அதே இடத்துல போய் தவம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாரதமுனி வந்து உபதேசம் பண்ணிட்டு இந்த மாதிரி அண்ணர்களும் உபதேசம் பண்ண அவங்க வந்து கரெக்டாக டிசிஷன் எடுத்துட்டாங்க, நீங்களும் அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவங்க சொல்லுவார், ஒரே வார்த்தை அண்ணா மாதிரி பொதுவா அவங்க அண்ணா மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன பண்ணுவான், அண்ணா மாதிரியே இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சன்னியாசம் வைக்கணும். இது தக்ஷ மகாராஜ் கேட்டணும் பயங்கரமாக கோவம். ஏற்கனவே 10,000 பேர் நான் ஒன்றும் சொல்லலை, அவங்க சன்னியாசம் வாங்கி இப்போ வந்து 1000 பேரும் போயிட்டாங்க, அதனால உங்களை சபிக்கிறேன்னு சொல்லி தக்ஷ மகாராஜ் சபிச்சிருவார். உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கணும், எங்கேயுமே நீங்கள் இருக்க மாட்டீங்க, எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி தவிச்சிருவார். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நாளோடையே தான் இருக்கணும்.
அதான் நாரதமுனி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ப்ரீச்சர் தானே, அவங்களுக்கு வசதியாக போச்சு, எல்லா இடத்துக்கும் போய் ப்ரீச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி. ஓகே, அதே மாதிரி பிரபுபாதர் என்ன சொல்றாரு, என்னுடைய டிசைபிள்ஸுடைய பேரண்ட்ஸும் என்னை அது மாதிரி சபிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் என்னால் பண்ண முடியல, ஒரு 3 நாள் 4 நாள் மேலே ஸ்டே பண்ண முடியல, நானும் போய் ப்ரீச் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னார். ஓகே, சரி 2 வாரம் ஹவாயிலேருந்து என்ன பண்ணார் பிரபுபாதர், 8 kind of பொருள் வந்துட்டார். இது வந்து ஸ்பீடு வந்துருச்சு, இப்போ ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ரொம்ப தூக்கம் ரொம்ப கம்மி, ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டார் டயத்தை. ஏன்னா ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தூக்கம் வந்து நல்லது. இப்போ என்ன ஆச்சுன்னா நியூஸ் வருது, ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் வந்து ஜிபிசி அத்தாரிட்டி கிட்ட பிரச்சனை, இது வந்து பிரபாத் வருது. இந்த மாதிரி இஷ்யூ தான் என்னுடைய ரைட்டிங் டைத்தை எடுத்ததுன்னு பிரபாத் சொல்றாரு. ஜிபிசி இருக்கு, அவங்களுடைய பிரச்சனை இந்த டெம்பிள் பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஆனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீச்சிங் இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம பிரபாத் தான் தீர்த்து வைக்கணும். அந்த மாதிரி மைடியர் ஜிபிசி டிசேபிள்ஸ் பிரபாத் என்னுடைய வாழ்த்துக்கள். 10 வருஷமா நான் வந்து ஜிபிசி அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் போட்டேன். நான் இந்த ஃப்ரேம் போட்டு மீன்ஸ் இந்த இஸ்கான் சொல்லி போட்டாச்சு. இப்போ பிரிட்டிஷ் எம்பையரை விட பெருசாகிடுச்சு. பிரிட்டிஷ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தான் இருந்துச்சு, ஜப்பான் அப்படி கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, ஃபுல்லாக அவனு நிறைய பேர் இருந்தான். அதோட பெருசாகிடுச்சு இப்போ இஸ்கானு, எல்லா கண்ட்ரியும் மேக்ஸிமம் வந்துருச்சு, அவ்வளோ பெருசாகிடுச்சு இஸ்கான். அதனால் இது ஒருத்தராக மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டோம். நான் வந்து இந்த மாவனுடைய டிரான்ஸ்லேஷன் முடிச்சு ஆகணும், இது வந்து மிகப்பெரிய ஒர்க்கு. நிறையா வந்து நமக்கு இந்த புக்ஸ்னாலும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகிடும், நமக்கு இந்த மாதிரி முந்தைய காலத்தில் வந்து சர்ச்சு டெம்பிள்னாலே இப்போ ரீசெண்டாகவும் இல்லையா மரியாதை இல்லாமல் மதிப்பு இல்லாமல் போயிடுது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால தயவுசெய்து இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருங்க, ஸோ தட் நான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் முடிக்க முடியும் அப்படின்ட்டார். ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிபிசி டெம்பிள் பிரசிடென்ட்டு சன்னியாசிலாம் கோஆப்ரேட் பண்ண தான் எழுத முடியும் என்னால். ஏன்னா நான் பெஸ்ட்டு மேனை வந்து ஜிபிசியாக போட்டிருக்கேன். அதனால் அந்த மேனேஜ்மெண்ட் தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி பிரபா எழுதுறாரு. ஓகே, ஸோ பிரபா ஸ்ரீமத் பாகவதம் எழுதிருக்கலே இன்னொரு புக் ஆரம்பிக்கிறார், எழுத ஆரம்பிக்கிறார். இது இந்த ஃபிலாசபி புக்கு, இந்த சாக்ரட்டிஸ்லாம் வரும்ல, அது என்ன புக்கு, கம்மிங் பேக். அந்த ஃபிலாசபியாக ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த புக்கெலாம். அது வந்து ஹைகிரீவா பிரபு வந்து நான் உங்களுக்கு, ஏன்னா முன்னால் வந்து ஷியாம சுந்தர் பிரபு வந்து இந்த டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாம் எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணுறார் டேப்பெல்லாம். இப்போ ஹைகிரீவா பிரபு நான் முதல்ல திருப்பி ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபிலாசபியாக சொல்லுவார் ஹைகிரீவா பிரபு, அப்புறம் இவர் பிரபாத் வந்து அதுக்கு அந்த கான்ட்ராக்ட் பண்ணுவார் இந்த ஃபிலாசபிலாம். ஸோ இந்த மாதிரி பிரபாத் என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஹைகிரீவ பிரபு வந்து இடையில வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து கொஞ்சம் விட்டு போயிட்டார். நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவர் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். இந்த மாதிரி ட்ரஸ்டட் டிசைபிள்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க திடீர்னு, இஸ்கானை டிபேட் ஆகிடுவாங்க. 4 ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த மாதிரி போயிடுவாங்க, ஏதாவது ஒன்றில் விழுந்துருவாங்க. ஓகே, ஸோ இதுமே அதே மாதிரி தான் ஹைகிரீவா அப்படி ஆச்சு. ஆனால் திருப்பி பிரபா பார்க்க வராரு சம்மரில் 1960s ஃபஸ்ட்டு வந்தார் 1960s நியூயார்க்கில். ஓகே, அது நல்ல சர்வீஸ், நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிறார். இடையில என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. திருப்பி பிரபா என்ன பண்ணுறாரு, அவரை பிரபா பார்க்க வராரு ஹைகிரீவ பிரபு. பிரபா காலை விழுந்து கும்பிட்டு, உங்கள் ஓல்டு ஹைகிரீவா தான் வந்திருக்கேன் அப்படின்றார். பிரபா காலை விழுந்து கும்பிட்டு அப்புறம் அழுக வந்து இந்த ஹைகிரீவா பிரபுக்கு. பிரபா சொல்றார், நான் உன்னை மறக்கவே இல்லைன்றார் பிரபா. ஓ, ஹைகிரீவா நிஜமாவே விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு நான் நினைப்பேன், நான் உன்னை மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். ஓகே, அப்படியே பிரபாவுடைய வாய்ஸ் வந்து அப்படி தழுத்தழுக்குது. ஓகே, அவருடைய கண்ணிலாம் தண்ணி வருது பிரபா கண்ணில். அவரால் பேச முடியல. எல்லாரும் வெளியே போங்கன்றார், ரொம்ப விட்டுட்டு. ஹைகிரீவா நானும் தனியாக இருக்கணுன்ட்டார். ஓகே,
ஹைகிரவா என்ன பண்ணுறாரு, டெய்லி வந்து பார்க்குறா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ப்பார். அது அந்த டயலெக்டிக்கல் ஸ்பிரிச்சுவலிசம் அந்த புக்கு, அதுவும் என்ன பண்ணுறாரு, அதுவும் எழுதுறாரு, 8 கேண்டாவும் எழுதுறாரு, ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதான் பிரபாருடைய திருப்பி பிரபாத்தே வந்து ஹைகிரிவா இடையில வந்து கொஞ்சம் ஹைகிரிவா பேர் வெளியே போனாலும் திருப்பி என்ன பண்ண பிரபாத்தை வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஜிபிசி லெட்டர் எழுதினாலுமே திருப்பி என்ன ஆயிடுது, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி நியூஸ்லாம் வருது. ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற மதுத்வீச சுவாமி மகாராஜ், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிபிசியில் ஒரு பெரிய போஸ்ட்டு, ஒரு ரீஜனுக்கே இன்சார்ஜ், யூஎஸ்ல ஒரு ரீஜனுக்கு இன்சார்ஜ். அவர்கிட்ட லெட்டர் வருது, ஏன்னா அவருக்கு நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. அவரால் அந்த ரெகுலேட்டரி பிரின்சிபலை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஜிபிசி போஸ்ட்டை. நான் வந்து என்னால் முடியலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டார். டெலிகிராம் வருது திடீர்னு, ஜிபிசியில் வந்து ரிசைன் பண்ணியிருக்கேன், ஆனால் பக்தியில் நான் இருப்பேன், ஆனால் என்ன பண்ண முடியாது, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் ஆகிட்டேன், ஆன்மீகத்தில் ரொம்ப வீக் ஆகிட்டேன், அதனால் நான் வந்து ஜிபிசியில் இருக்க மாட்டேன்றார். எந்த டீட்டெயிலும் இல்லை அதில். ஆனால் பிரபாதுக்கு வந்து தெரியுது, ரூமர் வருது, என்ன வருதுன்னா, இந்த மாதிரி மதுத்வீச சுவாமிக்கு வந்து ஒரு அஃபையர் இருந்திருக்கு. அஃபையர்னா ஒரு லேடியோட டச் இருக்குது, சன்னியாசி தானே, லேடியோட டச் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிரபாதுடைய காட்பரஸ்லாம் வார்ன் பண்ணுவாங்க, வெஸ்டர்னஸ் சன்னியாசம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க. இந்த வார்னிங்லாம் மீறி என்ன பண்ணுறாரு, பிரபாத் வந்து சன்னியாசம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ண முடியும், பிரபாத் சொல்கிறார், ஐ எம் ஒர்க்கிங் வித் 3rd class men, fools and rascals. இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய மெர்சியில் தான் எல்லாம் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த நடக்கவே நடக்காதுன்றார் பிரபாத். ஓகே, அப்போ பிரபாத் திருப்பி டெலிகிராம் அனுப்புறாரு, மதுத்வீச சுவாமி மாங்காய் நீ ஒன்று பேசுங்கன்றார், என்கிட்ட வந்து பேசுங்கன்றார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுன்னா அவருடைய புக்ஸ் அதெல்லாம் ரொம்ப இதாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா இது மாதிரி டஸ்டட் ஜென்ரல் போருக்கு போகிறோம், ஒரு ஜென்ரல் பெரிய ஜென்ரல் வந்து வீக் ஆகிட்டார்னா எப்படி இருக்கும் நமக்கு, ரீஜனுக்கே ஒரு ஜிபிசி ஹெட் இருக்கார், அவர் வீக் ஆகிட்டாரா எப்படி இருக்கும், மாயாவோட. ஆனால் மாயா கிருஷ்ணா காஞ்சி ஸ்டார்ட் பண்ணாலே மாயா கிட்ட வார் பண்ணுறது தான் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து வரத்தான் செய்யும். ஓகே, ஸோ ஃபால்ஸ் ஆஃப் சன்னியாசா வந்து ஒரு யாராவது விழுந்துட்டாங்கன்னா அவங்க பேர் வாண்டாசின்றார். வாண்டாசினா வாமிட் பண்ணுறது திருப்பி சாப்பிட்ற மாதிரியும், இதுதான் வாண்டாசி. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி கிரகஸ்தா ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஷேம்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம், திருப்பி கிரகஸ்தா ஆகி திருப்பி சன்னியாசி எடுத்துக்கலாம் அப்புறமா. இது ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அக்செப்ட். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், அந்த ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து சூசைட் பண்ண நல்லதுதான்ருவார். பிரபாதபடி ஒரு வாக்கிங்கில் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவார், அந்த திரிசங்கமத்தில் ஒரு ஃபாரின் சன்னியாசி திரிசங்கமத்தில் விழுந்து இறந்துருவார். அடுத்த நாள் வாக்கிங்கில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சன்னியாசி திரிசங்கமில் கடைசியில் போகும்போது பார்த்தேன் போட்டில், அதுக்கப்புறம் பார்க்கவே வேணுவாங்க, அதில் விழுந்து இறந்துட்டாருன்னொன்னே நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்களா, ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து சைத்தன்ய மகாபிரபு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி இவரும் சூசைட் பண்ணிட்டாருன்னு பிரபா சொல்வார். உடனே அழுகிற மாதிரி பிரபா அழுக சொல்வார், நான் வந்து ஐ வில் நாட் ரிஜெக்ட் எனிஒன், அப்படி அவனால் சன்னியாசியாக எடுக்க முடியலன்னா நான் வந்து கிரகஸ்தான் ஆக்கிடுவேன், எதுக்கு கிருஷ்ண கான்சியஸ் விடணும். அதான் கஜேந்திரா மோட்சத்தில் ஒரு நல்ல பர்பட் எழுதிப்பார் பிரபாத், எந்த ஸ்டேஜில் நல்லா இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்லேருந்து கிருஷ்ணா உணர்வாக பாரம், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி கிருஷ்ண மாயோட ஃபைட்டிங் தான். ஓகே, கிரகஸ்தா இருந்தாலும் சரி சன்னியாசா இருந்தாலும் சரி. சன்னியாசா இருந்தால் பக்தனாவன் கிடையாது, சன்னியாசம் முடியல கிரகஸ்தா லெவலில் இருந்தாலும் அங்கேயுமே ஆசிரம், இட்ஸ் நாட் என்ஜாய்மெண்ட், அங்கேயுமே கிருஷ்ண உணர்வு அந்த அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதுவுமே ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் மாயா தான். அதனால யானைக்கு வந்து எது நல்ல இடம், நிலத்துல, முதலைக்கு தண்ணியில. இப்போ யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, கஜேந்திர கேஸ்ல முதல்ல ஏன்னா தண்ணியில இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, யானை விட மாட்டேன். யானை நிலத்துல இருந்தா என்ன இருக்கும் அந்த முதல்ல கதி, அதே மாதிரி உங்க ஸ்ட்ராங்கான இடத்துல இங்க இருந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லி கிருஷ்ணா இவர் பிரபா சொல்றாரு. ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது இல்லை டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டு அடுத்து நம்ம அந்த ஷாங் பார்க்கணும். 6:30 ஆயிடுச்சு, முடிஞ்சு 2 minutes தான் இருக்கணும். அப்படின்னா எதுவும் கேள்வி இருக்கா? இல்லை இது கரெக்டாக இல்லை, 2 minutes தான் இருக்கணும். கரெக்டாக 6:30 29 ஆயிடுச்சு, 1 minute தான் இருக்கணும். எதுவும் கேள்வி இருக்கா? நான் பாயிண்ட்ஸ் போயிடலாமா? சரி, யோசிச்சுட்டு இருக்கியா? இங்க வந்து முதல்ல வந்து தண்ணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், யானை வந்து நிலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அங்க இருந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு எந்த ஆசிரமம் ஸ்ட்ராங்கோ அங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்.
நம்ம இமிடியேட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஆசிரமம் போனால் நமக்கு மரியாதை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கிருஷ்ண உணர்வு எங்கே ஸ்ட்ராங்காக தான் பண்ண முடியும் அங்கே பண்ணணும். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி ஒன்று ஆன்லைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வேணாம் பாகுபாடு பார்ப்பது இல்லை, எல்லாருமே கிருஷ்ணாவில் இருந்தா போதும்னு சொல்றாரு. கிருஷ்ணாவில் இருந்தா போதும். கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சார் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த இது கேட்குறாங்க இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு ஒரு பர்த் பிளேஸ் பார்த்தவங்க யாருமே இல்லைன்னு அந்த இது பேசுறாங்கல்ல. அதை வந்து ஒரு பிளேஸ்ல வந்து இது பண்ணுறப்போ இப்போ பர்த் வந்து இம்பார்ட்டன்டா ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்டான்னு கேட்டப்போ பிரபா வந்து ஆக்டிவிட்டிஸ் இம்பார்ட்டன்ட்னா பர்த்தும் ஓகே தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆக்டிவிட்டிஸ் இந்த ப்ரீச்சிங் வந்து இம்பார்ட்டன்ட், கீர்த்தன் இம்பார்ட்டன்ட், ப்ரீச்சிங் இம்பார்ட்டன்ட், பிரசாந்த் கொடுக்குது அது மாதிரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க ப்ரீச்சிங் மாதிரி. கரெக்ட். ஆசி கதை முடியல. ஆசி வேணாம், இன்னைக்கு சாங் வேறு இருக்குது. அந்த சாங் புக் எடுத்துவாங்க சொல்லிட்டேன். காலையில் போயிட்டு வந்துட்டேன்ல. இப்போ யார் சத்யானந்த பிரபு? நீங்கள் தான் சத்யானந்த பிரபு. அதுக்கடுத்து நீ மியூட் எடுங்க பிரபு, இல்லைன்னா பேச முடியாது. நீங்கள் பேசுறது கேட்காது. ஓகே, எடுக்க முடியல. நீ சொல்லு. நமக்கு பாவதம்னாலே பிரபாவோட பர்ஃபெக்ட் தான். அதை வந்து படிக்காம ஒரே நிமிஷம் டிரான்ஸ்லேஷன் ஸ்லோகா படிச்சது போல யூஸ் இருக்கு. பட் ஆனால் அது ரொம்ப இது பெனிஃபிட் கிடையாது. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது பிரபாதர் வந்து ஆச்சாரிகள் எழுதின புக்கை வந்து நான் படிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கலியுகத்து மக்கள் வந்து எளிமையா புரியறதுக்கு பேசுறோம். அவர் வந்து ரொம்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கணும் அது மாதிரி கஷ்டப்பட்டு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு பிரபு. நைட் அண்ட் டே மூஷன் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிபிரியா மாதாஜி வீட்டில் படுங்க சொல்லுங்க. ஹரிபிரியா மாதாஜி ஆசி அந்த சாங் புக் இருக்குல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. மாதாஜி ரெண்டு பேரும் சொல்லுங்க. பிரபுஜி ஒரே ஒரு கேள்வி பிரபுஜி. நாரதருக்கு சுத்தது அப்படியே சுத்திக்கிட்டே எங்கேயும் தங்குற மாதிரி இடம் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு அந்த மாதிரி சாபம் கொடுத்ததா சொன்னீங்கல்ல பிரபுஜி. யாரு அந்த மாதிரி அவருக்கு கொடுத்தாங்க? அது சவுண்டா அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்ததுல நான் வெளியில போயிருந்தேன்னா. ஹலோ ஹலோ தக்ஷா மாதாஜி. தக்ஷா அங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்களா? சவுண்ட் கேட்கல. தக்ஷா. ஹரிபிரியா மாதாஜி உங்களுக்கு தெரியல சொல்லுங்க நீங்க. தக்ஷா. ஓ தக்ஷாவா? தெரியும், உங்களுக்கு மாதாஜி தெரியும். ஹரிபிரியா உங்களுக்கு எங்க இருக்கா? ஹரிபிரியா மாதாஜி கேக்கலையா அவங்க கிளாஸ்? பிரபுஜி பிரபுஜி இப்பதான் வந்த பிரபுஜி நான் வீட்டுக்கு. ஓ சரி ரைட். ஓகே ஹரே கிருஷ்ணா. மீட் வச்சுக்கோங்க. அம்மா தான் கவனிச்சிருந்தாங்க பிரபுஜி. சரி பரவாயில்லை. தேங்க் யூ. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்தியாவில இருக்கும்போது பிரபுஜிவால எழுத முடியல, ஸ்ரீல பிரபுவால. அதனால ஹவாய்க்கு போனப்ப அவர் எவ்வளவு விட்டாலும் அதை வந்து அங்க போய் 3 hours அப்படியே விடாம கண்டினியூஸா எழுதி முடிச்சாரு 7th canto. அந்த டேட் வேற சொன்னீங்க, டேட் மறந்து போச்சு எனக்கு. மே 1st சொன்னீங்க. 1970 மே மந்த். கரெக்ட். மே மந்த் சொன்னீங்க. அந்த இதுலயே அப்புறம் உடனே அவர் வந்து 8th canto ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். थैंक यू மேடம். ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத எழுதிய பாகவத புக் வந்து நம்ம டிசைபிள்ஸ் புரியுற மாதிரி நல்லா ரொம்ப தெளிவா எழுதிட்டாரு பிரபு. கரெக்ட். ஸ்ரீமத் பாகவத். ஸ்ரீமத் பாகவத். थैंक यू பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முன்னாடி ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாம் நல்லா ஆராய்ந்து இந்த கலியுக மக்களுக்கு எப்படி சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்றத யோசிச்சு ரொம்ப சிரமப்பட்டு நமக்காக பிரபுபா ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்காங்க புக்ஸ்ங்கெல்லாம். Thank you, Mother. Thank you. Hare Krishna. Thank you. Hare Krishna, Prabhuji.